முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தின் 15, 16 ஆகிய வசனங்களை படிங்கள். First Chronicles chapter 22 verses 15 and 16. முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 15, 16. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். Moreover, there are workmen with you in abundance, hewers and workers of stone and timber, and all types of skillful men for every kind of work, of gold and silver and bronze and iron. There is no limit. Arise and begin working, and the Lord be with you. 28ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் கூட படிங்கள். Chapter 28 verse 10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். Consider now, for the Lord has chosen you to build a house for the sanctuary. Be strong and do it. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் Prophetic book of Haggai. 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை படிப்போம். Fourth verse from second chapter. ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Yet now be strong, Zerubbabel, says the Lord, and be strong, Joshua son of Jehozadak, the high priest, and be strong, all you people of the land, says the Lord, and work, for I am with you, says the Lord of hosts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தூதியின் தலைப்பு நீ எழும்பி காரியத்தை நடப்பி. The topic of this message is arise and work. 3 வசனங்களை இன்றைக்கு நாம் படித்தோம். And we have read 3 verses today. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. And arise and thou work. அடுத்தது நீ திடன் கொண்டு அதை நடப்பி. And second one, be of good cheer and continue to do that. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். Be of good cheer and continue the work. இவைகள் நம்மை ஒன்று கூட உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது. These happen to be the words that once again cheering up us. இங்கே ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் நாம் பார்க்கிறோம். And here we see a father and son. தாவீதும் அவனுடைய மகனாகிய சாலமோனும். David and his son Solomon. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எந்த காரியத்தை நடப்பிக்கும்படி இந்த தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிறான்? And for which thing to be accomplished this father is saying unto his son. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல, as we all know, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதான ஒரு வேலைதான். It was the work to build the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்டுதல் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of building the temple of God? அதன் பிரதானமான ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புவதுதான். The chief among that is building our own life as a temple of God. ஒரு பக்கம் அதை சபையை கட்டுவதாக இருந்தாலும் பிரதானமான ஒரு விஷயம் இந்த நாட்களிலே நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் தேவ ஆலயமாய் கட்டப்படுவதுதான். Though in one side it happened to be building the temple of God, in another side it denotes our personal life to be built up as a temple of God. இந்த தகப்பனால் ஏன் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது? Why this father was unable to do that? தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவன் பிரியம் வைத்த மனுஷன். David was a man who delighted upon the temple of God. அவன் தேவனை நேசித்தவன். And he was the one who loved the Lord. தேவாலயத்துக்காக ஏராளம் பொருட்களை சம்பாதித்தவன். The one who have laid up so many treasures for the temple of God. அவனுடைய மனதிலே தேவாலயம் கட்டும்படி எண்ணம் இருந்தது. In his mind there was a thought to build a temple for God. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? But what the Lord had said, நீ திரளான இரத்தத்தை சிந்தினாய். Thou hast shed multiples of blood. நீ பெரிய யுத்தங்களை பண்ணியிருக்கிறாய். And thou hast dealt with great battles. எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை நீ தரையிலே சிந்தினாய். Before me thou hast shed many blood before me. ஆம், அவன் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. Yes, he had a situation to fight. அநேக யுத்தங்களை செய்து இரத்தத்தை சிந்தினபடியினால் உன்னால் அதை கட்டக்கூடாது என்று சொன்னார். Since you had fought many battles and you have shed so many blood and you are unable to build that. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யுத்தங்களை செய்து இரத்தத்தை சிந்தி
யுத்த மனுஷராக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால் இந்த வாழ்க்கையை ஒரு காலம் தேவ ஆலயமாய் நாம் கட்டி எழுப்பப்பட முடியாது. Even in our life, if we happen to be the warriors or the soldiers keeping on shedding the blood, in no way we can build the temple of God as our life. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் இன்னும் யுத்தங்களும் சண்டைகளுமாகவே சில குடும்பங்கள் வாழ்க்கைகள் காணப்படுகிறது. Both in personal life and even in the family life, some families happen to be the family with quarreling and fightings. எனவே அருமையானவர்களே, தாவீதை போல் இந்த விஷயத்தில் இருந்தால் உன்னுடைய ஜீவியம் ஒருபோதும் தேவாலயமாய் கட்டப்படாது. Therefore, beloved, if you happen to be like David, and no more our life will be built like a temple of God. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்கு நீ முயற்சி எடுக்க வேண்டும். Therefore, you have to take effort in order to come out of such a life. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் எந்த காரியத்தை இங்கே முக்கியமாக சொல்லுகிறார்? And here, what thing the Lord is giving importance to? நாம் ஏற்கனவே அறிந்தது போல அது தேவ ஆலயத்தை சார்ந்த பகுதி. As we all know already, it is related to the temple of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது ஒரு காலம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. In no way it should become waste. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவளுக்கு என்ன சொன்னார்? And through the prophet Haggai, what the Lord said unto him? 1:4 இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படி இது காலமா? And in 1 verse 4, is it a time for you to dwell in your sealed houses, and this house lie waste? 9 என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே என்று சொல்லுகிறார். In the 9th verse, he say, everyone you flee to your own house, when my house seems to be in a desolated state. என் வீடு பாழாய் கிடக்கிறது, நீங்களோ மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் இருக்கிறீர்கள். Mine house that is waste, but you are living in a sealed houses. என் வீடு பாழாய் கிடக்கிறது, நீங்களோ அவரவர் உள்ள வீடுகளுக்கு ஓடி போகிறீர்கள். My house seems to be desolate, but you run everyone to their own houses. என்ற அர்த்தம் என்ன? What is the meaning of it? ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கும் பொழுது நீ என்ன செய்தாலும் அது உனக்கு மேன்மையாய் இருக்காது. When the spiritual life is desolate, whatsoever you may do, it will not be a greatness to you. இந்த ஊழியருடைய கூட்டங்களிலே கர்த்தர் இந்த காரியத்தை தான் என்னை தனிப்பட்ட வாழ்க்கையில எடைப்பட்டு கொண்டே இருந்தார். In the workers meeting, this is what the Lord was dealing with me concerning my personal life. பாஸ்டர் M.T. தாமஸ் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். Pastor M.T. Thomas, and he emphasized a particular thing and he taught நீ us. ஜீவித்தால் சீயோனுக்கு போகலாம். If you live and you can go to Zion. நீ ஊழியம் செய்தால் உனக்கு மகிமை கிடைக்கும். If you serve God and you will get glory. நீ கர்த்தருக்காக ஜீவிக்காமல் வெறும் ஊழியம் மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் மகிமை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? Without living for the Lord, if you just keep on serving the Lord, what are you going to do just with the glory? இந்த வார்த்தையின் ஆழமாக தொடக்கூடியதாக இருந்தது. This word was able to touch me deeply. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவியத்தை பாழாக்கின காலங்கள் உண்டு. There are so many occasions and I have made my life a waste giving importance to the ministry. அதெல்லாம் உணரும்படி கர்த்தர் நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்தார். The Lord gave me a chance to realize all those things. தனிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை பாழாய் கிடக்கும் பொழுது நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு ஒரு நிம்மதியாக ஆசீர்வாதமாக இருக்காது. When your personal life, the Christian life seems to be in a desolated state, whatsoever you do, it will not be a blessing to you. இந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். This life has to be built up. எனவேதான் எபேசியர் 2 கடைசி வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? Therefore, what do we read in Ephesians chapter 2, the last verse? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்படுகிறது. And in whom all the building fitly framed together. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. And it groweth unto an holy temple in the அவர் Lord. மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom ye also are builded together for an habitation of God through the Spirit. இங்கே 3 வார்த்தைகளில் And சொல்லப்பட்டிருக்கிறது. here 3 words are mentioned. ஒன்று மாளிகை, One thing, the palace. இரண்டாவது ஆலயம், Second, the temple. மூன்றாவது வாசஸ்தலம். And third one, the habitation. இந்த மாளிகை ஜெய ஜீவியத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. This palace denotes the perfection in the overcoming life. நாம் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். We have to do an overcoming life. ராஜா வசிக்கிற இடம் மாளிகை.
மாளிகை. The place where the king resides is a palace. இரண்டாவது பரிசுத்த ஆலயம். And second, the holy temple. இது தேவனுடைய பூர்ணத்தை நாம் எட்டுவதை காண்பிக்கிறது. This shows that we attaining the perfection of God. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். The Lord is in his holy temple. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவதாக நாம் என்ன படிக்கிறோம்? Thirdly, what do we read? தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். And we are being built together for a habitation of God. இது ஒப்புரவாகுதலின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. It shows the perfection in reconciliation. அநேகராகி நாம் ஒப்புரவாக்கப்பட்டு கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். Many of us are reconciled and we are built up together. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். This temple has to be built. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். When Saint Paul writes unto Corinthians, he says, "Ye are the temple." முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். In 1 Corinthians chapter 3 verse 7 we read that. 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple of God, him shall God destroy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். For the temple of God is holy, which temple ye are. 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? In chapter 6:19, what? Know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, or ye not your own? இந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். This life has to be built up. சரியான விதத்திலே நல்ல அஸ்திபாரம் போட்டு இது கட்டப்பட In a வேண்டும். proper way, it has to be laid up with foundation, it has to be built. உபதேசத்திலே இந்த ஜீவியம் கட்டப்பட வேண்டும். This life must be built in the doctrine. நான் சொல்லிய வசனத்தின்படி செய்கிறவனோ புத்தியுள்ள மனுஷன். And whosoever doeth according to the word which I have said is a prudent man. பெருவெள்ளம் பெருங்காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில வீசுகிறது. Great wind, it bloweth upon our life. அவரவருடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே பயங்கர சோதனைகளை ஊழியர்களும் சந்திக்கிறார்கள், விசுவாசிகளும் சந்திக்கிறார்கள். According to the weight of their calling, believers and servants of God, they do face trials. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. அந்தந்த மகிமையான அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் பல சோதனைகளை கர்த்தருடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் சந்திக்கிறார்கள். According to the weight of their glorious calling, believers and servants of God, they do face so many trials. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த ஜீவியம் கிறிஸ்துவிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். If we want to be preserved in those occasions, this life has to be built up in the Lord. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். Jesus Christ is a cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவார கற்களாய் இருக்கிறார். Apostles and prophets are the foundation stones. அபிஷேகம் பெற்ற நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். We who are anointed happen to be the living ஒரு stones. மாளிகையாய் இந்த ஜீவியம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. And this life is being built up as a palace. தேவாலயமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. As a temple of God, it is being risen up. நம்மொன்றாய் கூட்டப்பட்டு தேவ வாசஸ்தலமாய் இது கட்டி எழுப்பப்படுகிறது. We all are fitly framed together and it is being risen up as a habitation of God. எனவேதான் பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கும் கொலோசியருக்கும் நிருபம் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? Therefore, when Saint Paul wrote an epistle unto Thessalonians and Colossians, what he says? நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருங்கள். And be rooted up in him and be built up along with him. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட வேண்டும். We must be rooted in him and we must be built up in him. அதுதான் விசேஷம். That is the special thing. எனவேதான் சாலமோன் என்ன சொல்லுகிறார்? Therefore, what Solomon says, நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாக இருக்கும். the temple which we are going to build is going to be a big இரண்டாம் one. நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Second Chronicles chapter 2 verse 9. நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். 5ஆம் வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். அந்த ஆலயம் பெரியது ஆச்சரியமானது என்று சொல்லுகிறார். Even he says the temple is great and it is wonderful. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மனத்தாழ்மையோடு கட்டி எழுப்புவதுதான் பெரியது. In the Christian life, the greatest thing is to build that with a humbleness of mind. நீ பல காரியங்களை செய்யலாம். And you may do so many things. பல காரியங்களை நீ ஒரு செய்து ஒரு பராக்கிரமசாலியா இருக்கலாம். And you may seems to be a mighty man of valor doing many உன்னுடைய things. தனிப்பட்ட வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதுதான் பெரியது. அதுதான் பெரிய ஆலயம். Your individual life being built up is the greatest thing and that is the great temple. அதுதான் ஆச்சரியமானது. That is a wonderful one. யோசித்து பாருங்கள், பாவமும் அக்கிரமும் நிறைந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Just think
think about it, we are living in the world which is full of sins and iniquities. இப்படிப்பட்ட பூமியிலே ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுதானே ஆச்சரியம். In such a wonderful, in such a earth, it is wonderful that if you build a holy life, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைதான் முக்கியம். and your personal life is important, அதுதான் பெரியது, அதுதான் ஆச்சரியமானது. that is a greatest one and that is a wonderful one. இதுதான் அதற்காக தகுந்த காலம். This is a right time for that. ஆம், ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஜனங்கள் நினைத்தார்கள் அதற்கெல்லாம் இப்போ நாட்கள் இல்லையே என்று நினைத்தார்கள். When prophet Haggai, when he was prophesying, the people thought, and this is not the time for that. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? But what the Lord said unto அவர்கள் them, என்ன நினைத்தார்கள்? what they thought within themselves, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். and this people says the right time has not come to build the temple of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் இந்த காலம்தான் அதற்கு ஏற்ற காலம். This is the right time which is due time. பல அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். The Lord had given many favorable situations. எல்லாம் மனதில் வைத்தவர்களாய் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள். Keeping all those things in your mind, arise and do the thing. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த வார்த்தையை தாவீது சாலமோனுக்கு சொன்னான். And David says these words unto King Solomon. ஏனென்றால் சாலமோன் தான் அதை கட்ட வேண்டி இருந்தது. For Solomon was the one who is going to build that. இந்த சாலமோனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? About this Solomon, what the Lord had said. 11ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை படியுங்கள். Chapter 22 verse 11. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. இங்க அவர் என்ன சொல்லுகிறார்? And here what he says, என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருக்கிறாய். my son, blessed art thou. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை செழிப்பாய், பிராஸ்பர், நீ செழிப்பாய் இருந்ததா அதை கட்டுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. And this word blessed is here, it is mentioned as prosper, you will be prospered. இன்னொரு தமிழ் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. Another Tamil Bible says like this, என் குமாரனே, my son, நீ இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. and you be, ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு அதை வாசிக்கும் போது. and you be victorious in building this temple. கட்டி முடிப்பதில் நீ வெற்றி பெறுவாயாக. And be victorious in building the temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே அவரோடு இருப்பார். As the Lord had said concerning you, he shall be with you. அப்படி என்றால் இந்த தாவீதை குறித்து, சாலமோனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? If it is so about this David and about this Solomon, what the Lord had said. இப்பொழுது 9வது வசனத்தை படியுங்கள். Now read the 9th verse. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். இது நம்மை குறித்து ஆண்டவர் சொன்னதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to consider that the Lord had said concerning us. அவள் ஒரு எழுத்தின் பிரகாரமான ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு போய்விட்டான். And he had completed a literal temple of God. ஆனால் நாமோ ஒரு மெய்யான ஆலயத்தை நமக்குள்ள கட்டி கொண்டிருக்கிறோம். But we are building a true temple in us. எனவே சாலமோனே, கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொன்னார்? Therefore about Solomon, about you, what the Lord had said. தேவாலயத்தை கட்ட பிரயாசப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? Child of God who is laboring to build the temple of God, about you, what is in the mind of God? இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டுமென்று தாகமும் வாஞ்சையோடும் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ யார்? Child of God who is awaiting with thirst and longing to build the temple of God, who are you? 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். We could see 3 things here. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார். Even before his birth, the Lord had said. முதலாவது, அவன் அமைதல் உள்ள ஒரு புருஷன். And first of all, he will be the man of peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இதுதான் தேவாலயத்தை கட்ட விரும்புகிறவர்களுடைய பிரதான சுபாவம். And this is the chief nature for the people to build the temple of God. அமைதல் உள்ள புருஷனா இருக்க வேண்டும். And you should be the man of peace. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அமைதல் உள்ள மன்னனாய் ராஜாவாய் இருப்பான் என்று வேறொரு வேதாகமும் சொல்லுகிறது. In another Bible it says, and he shall be the man of rest or the king of rest. இந்த அமைதலை ஒரு மனுஷன் எப்படி பெறலாம்? And how a man can obtain this rest? நன்றாக கவனியுங்கள். Listen carefully. இந்த அமைதலை பெறுவதற்கு ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்கார்ந்து
அப்படியே இருந்தால் கிடைத்து விடுமா? In order to get this rest, if you go and sit in the natural places, and will you get that? நீ பிறக்கும் பொழுதே போராட்டத்தோடு தான் பிறக்கிறாய். While you born with struggling. தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள். My mother conceived me in sin. நான் துர்க்குணத்தில் உருவானேன். I was shapen in iniquity. இப்படி ஒரு பொல்லாத சுபாவத்தோடு பூமியில் பிறந்த மனுஷன் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி? The man who was born with such an evil nature in this world, how can he lead a life of rest? ஜென்ம சுபாவத்தோடு தான் பிறக்கிறான். And he born with a natural sin. வளர வளர கர்ம பாவங்களும் அவனுக்குள் வளருகிறது. Along with him, and even the sin, the nature of sin groweth பாவ with him. சுபாவங்கள் அவனுடைய இளைப்பாறுதலை முற்றிலுமாக எடுத்து போட்டு விடுகிறது. The nature of sin completely, it takes away the rest out of him. பாவத்தை போக்கும் பரிகாரத்தை அவர்கள் தேடுவதில்லை. They did not seek the atonement for their sin. அவருடைய மார்க்கங்களும் அதை சொல்லுவதில்லை. Even their religions too is not teaching unto பாவத்தை them. போக்கும் வழி என்ன என்பதை எந்த தலைவர்களும் சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. No leaders have taught them what is the way to remove the sin out of them. புண்ணிய கிரியைகளை செய் என்று சொன்னார்களே தவிர ஒரு மேன்மையான வழியை காட்டவில்லை. They just said them to do holy things, and they did not show them a great way. ஆனால் நமக்கோ ஒரு சிறந்த வழியை இயேசு காண்பித்து கொடுத்தார். But unto us the Lord had shown a great way. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். Come unto me all ye that labor and are heavy laden, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give you rest. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துதான் அமைதலை கொடுக்கிறார். That's why, beloved, the Lord is the one who give you rest. இயேசுதான் உன் பாவத்தை போக்கும் பலியாக மாறினார். Jesus has become an atonement for your அவருடைய sin. இரத்தம்தான் உன்னை கழுவும். His blood will wash you. இயேசு இல்லாமல் அமைதல் இல்லை. Without Jesus there is no rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சமூகத்தை இழந்து தேவ சமூகத்தில் வாழ பழகுகிறவர்கள் அதை இழந்து கொஞ்ச நேரம் கூட அவங்களால ஜீவிக்க முடியாது. Those who habituate to live without the presence of God, they can't even live the life for a while. அதை நாம் எல்லாரும் உணர வேண்டும். We all should realize this. எனவே இயேசு கிறிஸ்து அமைதலை கொடுக்கிறார். Therefore Jesus Christ gives rest. அது பாவ மன்னிப்பில் ஆரம்பமாகிறது. It begins in the forgiveness of இன்னும் sin. மன்னிக்கப்படாத அறிக்கை செய்யாத பாவத்தோடு கூட நீங்கள் யாராவது வாழ்வீர்கள் என்றால் அறிக்கை செய்யுங்கள். பாவத்தை போக்கும் வழியை கண்டுபிடியுங்கள். அமைதலுள்ள புருஷர்களாய் மாறுங்கள். If any one of you are living with an unconfessed sin and unsanctified natures, you just confess your sins and find the way to the forgiveness of sins. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அமைதலை எப்படி நாம் பெறுகிறோம்? How we obtain this peace? இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பெறும் பொழுதுதான். When we receive the natures of Jesus. முதலாம் பேதுரு 3:4 நாம் படிக்கிறோம். In 1 Peter chapter 3 verse 4 we read. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். The nature which is hidden as a spirit of meek and lowly. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அமைதலை பெற வேண்டும். We have to obtain such a rest in our life. அமைதலுள்ள புருஷனாயிரு. Be a man of rest. வீணான காரியங்களில் தலையிடாதே. Do not meddle in unwanted things. 131 சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார். In 137th Psalms first 2 verses you just read. ஒரு தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என்னை அமர பண்ணினேன். And I made me to sit as a child that weaned of its mother. எனக்கு தேவையில்லாத காரியங்களில் நான் தலையிடுவதும் இல்லை. I will not meddle in unwanted things. அமைதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Keep the peace or rest. இரண்டாவது அவனை குறித்து என்ன சொன்னார்? And secondly about him what he says. சுற்றிலும் அவன் சத்துருக்களை விலக்குவேன். And I will remove all the enemies away from him. 18ஆம் வசனத்தில் 4 திசையிலும் அவனுக்கு இளைப்பாறுதல் இருந்தது. In the 18th verse, and in all the 4 directions he had peace. இது எதை காண்பிக்கிறது? What does it shows? எல்லாரோடும் சமாதானம், எல்லாரோடும் ஒப்புரவாகுதல். Peace with everyone and reconciliation with everyone. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதையும் கூட நாம் நம்முடைய ஜீவிதத்திலே நடைமுறைக்குள்ள கொண்டு வர வேண்டும். This too we have to bring into our practical life. நாம் இப்படி பலரும் ஒன்றாய் இருக்கிறதுனால Since we all are many, சில மன வருத்தங்கள் வரும். some problems will come. சில மன கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். And some grievances will arise. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to நாம் God. யாரும் பரிசுத்தப்பட்டவர்கள் அல்ல. None of us are sanctified. பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டோம். We have been called to be the holy சில one. சந்தர்ப்பங்களிலே மன வருத்தங்கள் உண்டாகிறது. At some occasions there are some grievances coming. ஆனால் உடனே நீ ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். But immediately you have to reconcile. உன்னை குறித்து கர்த்தர் அதான் சொன்னார். That is what the Lord said about you. உன்னை சுற்றிலும் நான் இளைப்பாறுதலை தருவேன். And I will give you rest around you. 4 திசையிலும் அவனுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். And he will have rest in all the directions. தேவாலயத்தை கட்ட விரும்புகிற தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? O child of God who want to build the temple of God, do you have this experience? எல்லாரையும் நீ மன்னித்திருக்கிறாயா? Have you forgiven everyone? எல்லாரோடு ஒப்புரவாகி இருக்கிறாயா? Have you reconciled with all? சில சந்தர்ப்பங்களிலே சிலரோடு ரொம்ப க்ளோஸா இருக்க முடியாது. At some occasions we can't have a close relationship with someone. நல்லா கவனிங்கள். Listen carefully.
பேசிக்கொள்ளலாம், and we may speak. அவங்கள பகைக்க கூடாது, We should not hate them, ஆனா ரொம்ப ஐக்கியமா சிலரோட இருக்க கூடாது. but you should not have deep fellowship with anyone. எல்லாரோட ரொம்ப ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை சண்டை போட்ட குடிகாரனோட போய் நீ ஐக்கியமா இருந்தா அவ்வளவுதான், நீயும் கெட்டு போவாய். And saying that I should have fellowship with everyone, and if you have your fellowship with a drunkard, you will be spoiled. உங்களுக்கு ஒரு நடத்திப்பு இருக்கிறது, ஒரு தெய்வீக ஞானம் இருக்கிறது, And you have a leading, and you have a divine wisdom. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் கர்த்தர் உன்னை குறித்து சொன்னார். This is what the Lord had said concerning you. மூன்றாவது கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொன்னார்? And thirdly, what the Lord had said about அவன் you. நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். In his days I will command rest and peace in Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த அர்த்தம் என்ன? What was the meaning of it? அவன் நிமித்தமாக தேவ சபையும் கூட அமைதலா இருக்கும், சமாதானமா இருக்கும். On behalf of him, even the church of God will be in peace and rest. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பலன். hope and peace is our strength. சபைகள் சமாதானம் அடையட்டும். That the church be pacified with peace. எப்படி நீ அமைதலுள்ள புருஷனாய் உன்னை சுற்றிலும் அமைதல் இருக்கும் பொழுது உன் நிமித்தம் எருசலேமில் அல்லது இஸ்ரவேலிலே சமாதானம் இருக்கும். When you happen to be the man of rest, having rest around you, there will be rest in Jerusalem. இந்த எருசலேம் எது? What is this Jerusalem? அதான் தேவனுடைய சபை. That is a church of God. தேவனுடைய சபை எப்படி இளைப்பாறுதலை பெறும்? How the church of God will obtain rest? தேவனுடைய சபை எப்படி அமைதலையும் அது சமாதானத்தையும் அது எப்படி பெறும்? How the church of God will obtain rest and peace? இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதர்கள் சபையில் இருக்கிறதினால்தான், Because of the sanctified people who are residing in the church. தங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். Because the people who have sanctified their lives are யோசித்து here. பாருங்கள், ஒப்புரவாகாமலும் சுத்திகரிக்கப்படாத மனுஷர்களும் சபைக்குள்ள ஏராளமாய் வந்தால் சபை என்ன ஆவது? You just think if many people who are not reconciled and the people with unsanctified natures comes, what will happen to the church? சென்னையில இருந்த பொழுது When I was in Chennai, 15,000 பேர் கூடுகிற ஒரு சபையிலே ஆட்டங்கள் இருந்த அந்த சபை. in the church, where there were 15,000 people used to gather, there was a great shaking. அந்த தலைமை போதகர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். The chief pastor, and he fall sick and he was in hospital. கடைசியில் அவர் வீட்டிலே வைக்கப்பட்டிருந்தார். At last, and he was kept in his house. அடுத்து யார் தலைமை பொறுப்பு ஏற்படுத்துவது என்று அவங்களுக்கு தெரியவில்லை. They don't know who is going to lead or guide the next position. 2-3 குழுக்களாக பிரிந்தார்கள். They were split into 2 to 3 groups. அவர் பலகீனராய் வீட்டிலே படுத்து கிடக்கிறார். And he was lying in the home, becoming weak. பெரிய ஆராதனை, இங்கே கலவரம், போலீஸ்கெல்லாம் உள்ள வந்து விட்டது. A great worship and a great trouble, even police have entered inside. மற்ற செய்திகளிலும் வந்து கொண்டே இருக்கிறது. It was published in other newspapers and other news. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். By this time I saw a dream. ஏனென்றால் அதுக்கு அடுத்த ஒரு பெரிய சபை நமதுதான் அங்கே. Because the next biggest church is ours. அந்த சொப்பனத்திலே நான் ஒரு கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருக்கிறேன். In that dream, and I was standing beside the seashore. அது ஒரு மணல் பாங்கான கடற்கரை அல்ல, ஒரு மலை சாரலில் இருக்கிற கடற்கரையாக இருக்கிறது. It was not the seashore of the sand, and it was beside a mountain. அந்த கடற்கரையில் ஏராள மீன்கள் ஒதுங்கி இருக்கிறது. And I saw many fishes have been reached the shore. நான் ஓடி போய் இந்த மீன்கள் எல்லாம் எடுக்கலாமே, எவ்வளவோ எக்கச்சக்கமான மீன்கள் ஒதுங்கி இருக்கிறது, பெரிய பெரிய மீன்கள். And I saw a big multitude of fishes have gone to the shore. அப்பொழுது நான் போய் பார்த்து உற்று பார்த்தால் ஒன்றும் சாப்பிடக்கூடிய மீன்களாக இல்லை. Then when I went and keenly watched over that, none of the fishes is able to eat. விதவிதமான சைஸ்ல இருக்கு. And it was in different sizes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில வேளைகளிலே இந்த பெரும் வலை இழுக்கும்போது பார்த்திருக்கிறேன், பெரிய வலை. At some occasions I have saw a great net when they are pulling. கடலில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அது கொட்டும். And it will grasp all the things in the sea. நல்லத மாத்திரம் தான் எடுத்து போடுவாங்க, எடுத்து வெளியே மற்றதை வெளியே போடுவாங்க. And they will take the good things and they will cast off the bad things. ஒரு மீனை காண்பித்தார்கள். And they had shown me a fish. ஒரு இவ்வளவு சைஸ் பால் மாதிரி இருக்கு, முள்ளு முள்ளா. And it was like a ball with நான் thorns. நினைச்சது ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கு. I saw it is like a ball. பார்த்தா அது ஒரு மீன். It was a fish. இந்த மீனை வச்சு சமைக்க முடியுமா? Will be able to cook with this fish. ஐயோ, என்னெல்லாம் மீன்கள் என்னெல்லாம் இருக்கு கடல்ல. What else are there in the sea? அப்ப நான் பண்ண இது ஒண்ணு கூட நம்ம எடுத்து சமைக்க முடியாது. Then I saw none of it we can cook. பிற்பாடு என்று சொப்பனம் முடிந்தது. And after that my dream was over. இதற்கு என்ன அர்த்தம்? What was the meaning of it? உன்னுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் முக்கியமானவர்கள். Your believers in the church are important. இவர்களை விட்டுட்டு மற்ற சபையிலிருந்து வராங்க, அங்கிருந்து வராங்க, இங்கிருந்து வராங்க, இந்த ஆத்மா விட்டுட்டு நீ அதுக்கு பின்னால போகாத. Leaving them, do not go behind the other souls. Let them come from that church and this church. என்ன பரிசுத்தப்படாத மனுஷர்கள் தான் அவங்கெல்லாம். Because they are the unsanctified people.
வீடியோல காட்டுறாங்க, சபையில ஒரே சண்டை சச்சரிவா இருக்கு. இந்த ஆட்கள்லாம் வந்து நாங்க கோச்சிட்டு உங்களோட வந்து ஐக்கியப்பட்டு வரணும், இங்க வந்து எல்லாம் உட்காந்துட்டு நாங்க என்ன பண்ணது? They were showing in the video, they all are quarreling and there was a great dispute, and if they come and join our church, what we can do? வராங்க 100 பேர், ஒருத்தர் வந்து கேக்குறார், One people is 4000 பேரை கூட்டி சேர்க்கிறேன், நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்களா? and I will gather 4,000 people, will you come and conduct the meeting? நான் பெரியவங்களிடத்துல கேட்டேன். And I asked with my elders. அவங்க உன்னுடைய சபை விசுவாசிகள் உனக்கு முக்கியம் என்று சொன்னார்கள். They said, your believers is important to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தப்படாத ஆட்கள்லாம் கொண்டு வந்து ஃபுல்லா அந்த கிரவுண்ட் முழுது நிறைச்சிட்டா சபை பரிசுத்தமாயிடுமா? If we fill this ground with the unsanctified people, will the church be sanctified? எனவேதான் மறுபடியுமாய் சொல்லுகிறோம், நீங்கள் முக்கியமானவர்கள். Therefore we repeat, you are important to us. அந்த சபையிலிருந்தும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆத்மாவா கொண்டு வந்து நம்மோட சேர்க்கிறார். Even from that church and every church, the Lord is selecting each and every soul and He is joining with us. மற்ற சண்டை போறது கோஷம் இடுறதெல்லாம் எங்கே போய் சேர்ந்துச்சு? The people who quarrel and they had a fight and they have joined somewhere else. எனவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டால் சபை பரிசுத்தமாயிருக்கும். Therefore if we are sanctified, the church will be sanctified. உன்னிமித்தமாய் இஸ்ரவேலிலே சமாதானம் இருக்கட்டும். On behalf of you, let there be peace in சகோதரியே, Israel. உன்னிமித்தமாய் சமாதானம். Sister, on behalf of you, the peace. சகோதரனே, உன்னிமித்தமாய் இந்த இஸ்ரவேலிலே சமாதானம் அமரிக்கும் இருக்கட்டும். Brother, let peace there be on behalf of you in Israel. உன்னுடைய குடும்பம் சமாதானமுள்ள குடும்பமாய் இருக்கட்டும். Let your family be a peaceful family. இதுதான் கர்த்தர் அவனை குறித்து சொன்ன காரியம். This is what the Lord said about him. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது மூன்றாவது விஷயத்தை படிப்போம். Let us read the third verse. முதலாவது அது எந்த காரியம் என்று படித்தோம். And first of all, we studied what thing இரண்டாவது it is. கட்டுகிற உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார். And secondly, what the Lord had said concerning you. மூன்றாவதாக இந்த 11ஆம் வசனத்தில் மறுபடியும் நாம் என்ன பார்க்கிறோம்? Thirdly, in the 11th verse, what we see. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். The Lord be with thee. இந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். If we want this life to be built, the Lord should be with us. இந்த ஜீவியம் கட்டி எழுப்படுவதற்கு அதுதான் பிரதானம். For this life to be built up, and that is the chiefest one. ஓசியா 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் Hosea chapter 8 verse 14. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். And Israel, he forget the one who had created him, and he is building temples. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. வாசியுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். Israel had forgotten his maker and buildeth temples. ஏன் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள்? Why they had forgotten the Lord? 13:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is in the 13:6. ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். And they were satisfied with their pasture. திருப்தியான பிற்பாடு அவருடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று. After they were filled, their heart was exalted. அதனால் என்னை மறந்தார்கள். Therefore have they forgotten me. திருப்தி தெய்வத்தை மறக்க செய்யும். Fullness, it will make you to forget the Lord. பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். They that are starving are blessed. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்தான். And Israel hath forgotten his maker. மறந்த பிற்பாடு கட்டுவதுதான் கோவில். And building the temple after forgetting is called தமிழ்ல temple. தேவனை சார்ந்த பகுதிகளுக்கு ஆலயம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கோவில் என்று சொல்லும் பொழுது அது விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. தெய்வத்தை மறந்த பிற்பாடு ஆலயத்தை கட்ட மாட்டாய், நீ கோவிலை தான் கட்டி கொண்டிருப்பாய். If you forget the Lord, and you shall be building the temples and not churches. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே இந்த ஜீவியம் கர்த்தருக்குள் ஆலயமாய் பரிசுத்த ஸ்தலமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் பிரதானமான ஒன்று கர்த்தரின் சமூகம். If this life to be built as a holy temple in the Lord, the chiefest one is the presence of God. எனவேதான் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் கூட இதை சொல்லிக் கொடுக்கிறார். Therefore even through prophet Haggai, he is teaching this. அவர்களும் கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். Even they too, they built the temple of அது God. செருபாபேலின் ஆலயம். It was the temple of Zerubbabel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Orders chapter 2 verse 5 says, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அதுக்கு முந்தின வசனம் கூட நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Even the previous verses, for I am with you, saith the Lord of hosts. என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். My Holy Spirit shall be established in you. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்காக கட்ட வேண்டுமானால்
உனக்கு தேவ சமூகம் பரிசுத்தாவின் சமூகம் தேவை. Therefore, if you want to build up your personal life, you need the presence of God and you need the help of the Holy Spirit. என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். And my Holy Spirit shall rest upon கர்த்தர் them. உன்னோடு கூட இருப்பார். The Lord shall be with you. நீ தேவ சமூகத்தை இழந்து போனால் நீ தேவாலயத்தை கட்ட முடியாது. If you lose the presence of God, you cannot build the temple of God. அதற்கு பதிலாக ஒரு விக்கிரக கோவிலை தான் நீ கட்டி கொண்டிருப்பாய். Instead of that, and you shall be building a temple with idols. தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளுங்கள் அருமையான தேவ சபையே. Keep the presence of God, dear church of God. ஒரு சிறிய தவறு போதும் தேவ சமூகத்தை நாம் இழந்து போகலாம். A small mistake is enough, we may lose the presence of God. எனவே தேவ சமூகத்தோடு கூட ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். Therefore, let us build our lives with the presence of God. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். The Lord will be with you. இந்த வார்த்தையை தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறான். And this word David he says unto Solomon. இந்த கர்த்தர் சாலமோனோடு எப்படி இருந்தார் என்பதுதான் அடுத்த தியானம். The next meditation is how the Lord was with Solomon. 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாம் நாளாகமம். First Chronicles chapter 28 verse 6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகி சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். முதலாவது இவர் பிதாவாக இருக்கிறார். And first of all, he happened to be the father. நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் If we want our lives to be built, அதற்கு முக்கியமாய் கர்த்தர் இருக்க வேண்டும். very importantly, we need the Lord to be there. அதற்காக தான் தெரிந்து கொண்டார். For that only he had chosen us. ஆலயத்தையும் பிரகாரத்தையும் நீ கட்ட வேண்டும். And you have to build the temple and even the courts. நான் உன்னை குமாரனாக உன்னை தெரிந்து கொண்டேன். And I have chosen you as my son. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். And I will be his father. முதலாவதாக ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்துவதற்கு அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். First of all, the Lord to work this thing, he happened to be our father. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிதா என்றால் அன்பை காண்பிக்கிறது. Father means it shows love. எனவேதான் சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பாய் இருந்தார் என்று 2 சாமுவேல் 12:24 படிக்கிறோம். In 2 Samuel 12:24 we read, therefore the Lord was with love unto Solomon. கர்த்தர் அவனிடத்திலே அன்பாய் இருந்தார். The Lord was with love towards Solomon. எனவேதான் அவனுக்கு எதிதியா என்று பெயரிடப்பட்டது. Therefore the name was given to him as Edidia. அந்த அர்த்தம் என்ன? What was the meaning of it? யெகோவாவுக்கு அவன் பிரியமானவன். And he is a beloved unto Jehovah. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப நீ வாஞ்சித்தால், Beloved, if you want to build up this life, இன்றைக்கு உனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். today the Lord had given you a vision. இந்த ஜீவியம் பாழாய் கிடக்கிறதே, கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்கு உண்டாயிருக்குமானால், This life is desolate. If you had a realization that you have built this life, கர்த்தர் உனக்கு இன்று முதற்கொண்டு பிதாவாகவே இருப்பார். right from today the Lord will be your father. இந்த பிதாவுடைய சுபாவம் என்ன? What is the nature of this father? அன்பு. அன்பு. Love. இந்த எந்த அன்பு? What love it is? ஆச்சரியமான அன்பு. It is a wonderful love. அறிவு கட்டாத அன்பு. The love which is beyond our knowledge. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு கூட பிதாவாய் இருப்பார். Therefore, dear beloved, the Lord will be with you as father. அவர் பிதா என்றால் நீ குமாரனாய் இருக்கிறாய். If he is the father and you are his son, அவர் உன்மேல் அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். and he had such a love upon you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அன்பிலே கண்டிப்பு கூட உண்டு. In this love even there is admonition. எனவேதான் ஆண்டவர் 87:9 சங்கீதம் 29 வசனத்திலே, Therefore in 89th Psalms verse 29, அவங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? what he taught here, 89:29. அவர்கள் 32, மீறுதலை 32. விலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். தண்டிப்பேன். and I will reprove or I will punish them, நான் பிதாவா இருப்பேன். and I will be the father. அவன் மீறி நடந்தால் நான் தண்டிப்பேன். When he transgress, and I will smite him. எனவேதான் அன்பு கூறுகிறவர்களே அவர் கடிந்து கொள்கிறார். Therefore he rebuked them whom he loveth, அவர் சிட்சிக்கிறார். and he chastised them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஆண்டவர் உனக்கு பிதாவா இருக்கிறார். the Lord happened to be your father. இந்த பிதா நம்மோடு கூட இருந்தால் ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் கண்டிப்பு. If this father will be with us, one side his love and another side his reproof. சில வீடுகளிலே இது ரெண்டும் இருக்காது. In some houses these two will not be there. அன்பாகவே இருக்கும். அன்பு அன்பு அன்பு. There will be love alone. அந்த பிள்ளைகள் அந்த அன்பினால கெட்டு போவாங்க. The children will be spoiled because of that love. இன்னொரு பக்கம் அன்பு இருக்காது, எப்பவுமே தடி தூக்கிட்டே இருப்பாங்க. In another side there will be no more love, but they will be taking the rod alone. பிள்ளைகள் வெறுத்து போவார்கள். The children will hate எனவே them.
நான் பிதாவாக நான் இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? Therefore, what is the meaning if I will be the நான் father? உன்னை நேசிக்கிறேன், I love you. அதே நேரத்தில் நீ தப்பி நடந்தால் உன்னை கண்டிக்கவும் செய்வேன். But at the same time, if you transgress, will I reprove you? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, கர்த்தர் நமக்கு பிதாவா இருக்கிறார். the Lord happened to be our father. எதற்காக? Why? இதை நீ கட்டி எழுப்ப வேண்டும். For you to build this. உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப You வேண்டும். have to build up your life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக அவர் எப்படி இருந்தார்? And secondly, how he was. 28ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை படியுங்கள். Chapter 28 verse 20. தாவீது தன் குமாரனாகி சாலொமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இங்கே மறுபடியுமாக நாம் என்ன பார்க்கிறோம்? Once again, what do we see நீ here? பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி. Be strong and of good courage and do it. பயப்படாத, Fear not. கலங்காத, Be not dismayed. கட்டி முடிக்கப்படுமா என்று நீ சிந்திக்காத. Do not think, will it be finished? என் தேவன் உன்னோடு இருப்பார். My God will be with you. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும். Until thou hast finished all the work for the service of the house of the Lord. அல்லேலூயா. Hallelujah. முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். He will not fail thee nor forsake thee until thou hast finished all the work of the இது service ஒரு of God. பெரிய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். Let us consider this as a great promise. நாம் கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். We have begun to build, நற்கிரியைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார். and he had begun the good works. எத்தனையோ பேருடைய வேலை முடிந்து அவங்க தேவ சமூகத்துக்கு போய்விட்டார்கள். The work for so many people have completed and they have gone to the presence of God. நாமும் நம்முடைய வேலை இன்னும் முடியல. But unto us our work has not been ஒவ்வொரு completed. நாளும் கிருபையினால் நாம் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். Every day by grace we are being built up. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? What the Lord is teaching us, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பான். my Lord God will be with you. இந்த சகல கிரியைகளையும் முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். He will not fail thee nor forsake thee until thou hast finished all the works. இதை ஆவியில ஏற்றுக்கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி பலத்தோடு ஒரு ஹல்லேலூயா போடுங்கள். எப்படி இருக்கிறார்? And how he is, கட்டி தீர மட்டும். until thou hast finished building. சாலமோன் அதை கட்டி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says Solomon, he completed the building அழகான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தான். and he built a beautiful building. நாம் விசுவாசிப்போம், Let us believe, கர்த்தர் என்னையும் கூட கட்டி முடிப்பார். even the Lord will build me also, என்னை ஒரு சீயோனாய் கட்டி முடிப்பார். and he shall build me as Zion. எருசலேமாய் கட்டி முடிப்பார். As Jerusalem he shall build me. உன்னுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. The work is going on. உன்னோடு இருக்கிற தேவன் யார்? The Lord who is with you, who is அந்த he? வேலை முடியும் மட்டும், Until the work is finished, உன்னிலே நிறைவேற மட்டும், until it is fulfilled in you. உன்னை அழைத்த தேவன் உனக்கு உண்மையுள்ளவராயிருப்பார். The Lord who hath called you will be faithful unto அவர் you, உன்னை விட்டு விலக மாட்டார், and he shall not leave you. உன்னை கைவிட He மாட்டார். will not forsake you. அந்த work உனக்குள்ள finish முடிய வேண்டும். The work has to be completed in you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகளை கொடுக்கிறார். See how wonderful words he is giving. ஆண்டவர் நம்மோட கூட சும்மா நம்ம போற இடங்கள்லாம் சுத்திட்டு இருக்கிறாரா? It's just the Lord is roaming along with us wherever we go. இல்ல, அதை finish பண்ணணும். No, he should finish that. அதை முடிச்சிட்டு அவர் அதை பார்க்கணும். Finishing that, and then he has to see. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. That is what in Genesis chapter 1, the last verse you see. எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு அவரே பார்க்கிறார். And he completed everything. And படிங்க he அந்த just saw. வசனத்தை. எல்லாம் நல்லா இருந்ததா? எங்க இருக்கு? அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. பார்த்து அவர் சந்தோஷப்படணும். எல்லாம் நல்லா இருக்கிறது. And he should rejoice, saying, everything is good. உன்னை நான் செலக்ட் பண்ணேன். And I have selected you. உனக்குள்ளே ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் And பண்ணியிருக்கிறேன். I have started a work in you. இப்போ அது முடிவுபடுகிற நேரமா இருக்கு. Now the time to complete has come. அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. How beautiful and wonderful it is. கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், Lord உன்னை will- கைவிட மாட்டார். The Lord will not forsake you and he will not leave you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக அவர் எப்படி அவனோடு இருந்தார்? And thirdly, how he was with him. 28ஆம் அதிகாரத்தின்
9ஆம் வசனம். Chapter 28 verse 9. உன் குமாரனாகி சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். யார் அந்த தேவன்? Who is this God? அவர்தான் உன் பிதாவின் தேவன். And he is the God of your father. நம்முடைய பிதாக்களின் தேவன். The God of our forefathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தவர்தான் இப்போது நம்மோடு இருக்கிறார். The one who was with our forefathers, now he is with us. இந்த சபை ஒரு பெரிய சரித்திரமுள்ள சபை. This church has a great history. ஏதோ டிவில புரோகிராம் பண்ணிட்டு இந்த சபை ஆரம்பிக்கல. And we did not begin a program in the TV and then begin the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏதோ ஆராதனைன்னு சொல்லி நடனம் பண்ணிட்டு இந்த சபையை பரிசுத்தவான்கள் ஸ்தாபிச்சிட்டு போகல. Just with the dancing, the saints have not established this church. பின்னால திரும்பி பாருங்கள். Just look back. முற்பிதாக்கள் இந்த சத்தியத்துக்காக வாழ்ந்துட்டு மாதிரியை வச்சிட்டு போயிருக்கிறாங்க. Forefathers, they had lived as a witness for this truth and they set an example. எத்தனையோ பரிசுத்தவான்களை எங்களுடைய கண்கள் கண்டு இருக்கிறது. Mine eyes had seen so many saints. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தங்களையே கர்த்தருக்காக தியாகமாக வாழ்ந்துதான் இந்த சத்தியத்தை வச்சிட்டு போயிருக்கிறாங்க. Living as a sacrifice unto the Lord and they have kept this truth. என் குமாரனே, உன் பிதாக்களின் தேவன் அவர். My son, he is the God of your fathers. அந்த முற்பிதாக்களை நடத்தினவர்தான் நம்மோடு கூட இருக்கிறார். The one who have guided the forefather is now with us. அவரை நாம் என்ன செய்யணுமா? What we have to do unto him? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. We have to serve him with a cheerfulness and with an upright heart. உத்தம இருதயத்தை இழந்து போகாது. Do not lose your upright heart. உற்சாகமுள்ள மனதை இழந்து போகாது. Do not give up your cheerful heart. எல்லா இருதயங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். And he searcheth all the hearts. நினைவுகளின் தோற்றங்கள் கூட அவருக்கு தெரியும். Even he know the imaginations of your thoughts. உன் மனதுல நீ என்ன நினைக்கிற என்பது அவருக்கு தெரியும். And he knoweth what you are thinking in your mind. இந்த தேவனை நீ சரியாய் அறிந்து கொள். And you have to know this God properly. அவருக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொல்லி நடக்காத. Don't walk or behave saying he knows nothing. கர்த்தர் இது எங்க பார்க்க போறார் நீ நினைக்காத. And you don't behave saying when the Lord is going to see this. எல்லா இருதயங்களையும் நினைவுகளின் தோற்றங்களும் அவர் அறிவார். And he knoweth all the hearts and even the imaginations of your thoughts. உன்னோடு தான் அவர் இருக்கிறார். And with you he is. தப்பான எண்ணம் வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். He will know what wrong thought may arise in you. எந்த நோக்கத்தோட காரியங்களை செய்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியும். Even he knows with what purpose or intention you are doing it. எனவேதான் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். Therefore if thou seek him, he will be found of நீ அவரை you. விட்டுவிட்டால் And if you thou forsake him, என்றைக்கும் கைவிடுவார். and he will cast thee off forever. எனவே இந்த தேவன் பிதாக்களின் தேவனாய் கூட இருக்கிறார். Therefore this God happened to be the God of our fathers. பிதாவாய் கூட இருக்கிறார். He is with you as a father. கைவிடாதவராய் கூட இருக்கிறார். As the one who forsake not you, he is with us. நினைவுகளை இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற முற்பிதாக்களின் தேவனாய் கூட இருக்கிறார். And as a God of forefathers who searcheth after your hearts, he is with you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான்காவதாக அவர் எப்படி இருக்கிறார்? And fourthly, how he is. 22ஆம் அதிகாரம் முதலாம் நாளாகமம். First Chronicles chapter 22. 22:12. Chapter 22 verse 12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே அவர் யார்? And here who is? ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு அருளுகிறவர். The one who giveth you wisdom and understanding. இதான் ஏசாயாவிலே கூட 11:2 படிக்கிறோம். This is what we read in ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். And here the Spirit of the Lord is mentioned. ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு அவர் கொடுப்பார். And he shall give you wisdom and understanding. சாலமோன் கூட அதுக்காக தான் ஜெபித்தான். And Solomon he prayed for that. ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆட்சி செய்ய எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயம் தாரும். Lord, give me a wise heart to rule this people. கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்தார். The Lord gave him that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே பிரியமானவர்களே, இந்த கட்டடத்தை
ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் Therefore, beloved, if you want to build this temple or this building, நமக்கு ஞானமும் உணர்வும் தேவை. we need wisdom and understanding. இந்த ஞானத்தையும் உணர்வையும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். The Holy Spirit bringeth this wisdom and knowledge. எனவேதான் என் ஆவியானவர் உங்களிலே நிலை கொண்டிருப்பார் என்று நாம் படித்தோம். Therefore, we read, my spirit shall rest upon you. ஞானமும் உணர்வும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். The Holy Spirit brings the knowledge and wisdom and understanding. ஏன் ஞானம்? Why wisdom? ஞானமாய் நடக்க வேண்டிய எத்தனையோ பகுதிகளுக்கு உண்டு. There are so many parts in which we have to walk wisely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடக்க வேண்டாம். And you should not walk like an unwise people. எவ்வளவோ ஞானம் தேவையா இருக்கிறது. So many wisdom are essential. உணர்வு தேவையா இருக்கிறது. And we need understanding. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காரியங்களை நாம் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். And we have to discern the things properly. உணர்ந்து கொள்ள வேண்டும். We have to realize the thing. ஞானமும் உணர்வும் உனக்கு வேண்டும். You need wisdom and understanding. இல்லை என்றால் இந்த ஜீவியம் நஷ்டப்பட்டு போகும். If it is not, your life will be wasted. எனவேதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. Therefore, we need the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரம்பதான் இந்த ஞானமும் உணர்வும் நமக்குள்ள உண்டாகுது. When you keep on filling in the Holy Spirit, we will get this wisdom and understanding. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். Therefore, beloved, the Lord, the Spirit of God is with us. எனவேதான் ஆவியில நிரம்புவதற்கு நாம் மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும். Therefore, we have to be more cheerful in filling the Spirit. எல்லாரும் நீங்கள் ஆவியின் நிறைவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You all have to keep the fullness of the Spirit. விசேஷமாக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் சிலருக்கு ஆவியின் நிறைவு இல்லை. Especially if you Sunday school teachers, you don't have the fullness of the Holy Spirit. அபிஷேகம் இல்லை என்றால் உங்களுக்கு ஞானமும் உணர்வும் இருக்காமல் போகும். If there is no anointing, and you will lose the wisdom and understanding. கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் ஆவியில நிறைந்து பலப்பட வேண்டும். Even if you get a few time, you have to fill in the Holy Spirit and be strengthened. ஆவியானவர் உங்களிலே நிலை கொண்டிருப்பார். My Holy Spirit shall rest upon you. எழும்பி காரியங்களை நடப்பீங்கள். Arise and you do the things. எழுந்து கட்டுங்கள். Arise and then build. திடன் கொண்டு அந்த வேலையை நடப்பி. Be of good cheer and fulfill the work. உன்னை குறித்து கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். About you the Lord had said already. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். The Lord shall be with you. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல. Not only that. இதோடு கூட இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Along with this, one more thing is being said here. 15ஆம் வசனம் 22:15. 15th verse. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். இங்கே இன்னொரு கூட்டத்தாரும் கூட இந்த காரியத்திற்கு உதவி செய்யும்படி இருக்கிறார்கள். Here one more group of people are here in order to help in this work. இவர்கள் யார்? Who are they? திரளான சிற்பாசாரிகள். The multitude of hewers. தச்சர், கல் தச்சர். And even the hewers of stone. நிபுணர்கள். And the cunning men. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இவர்கள் எல்லாம் திரளான ஆட்களாய் இருக்கிறார்கள். they all happen to be the multitude in numbers. 2 நாளாகமம் 2:7 கூட படியுங்கள். In 2 Chronicles chapter 2 verse 7. இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? What do we see here? இந்த காரியத்தை நடப்பிக்கும்படி நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். In order to work this, many good people are there. முதலாம் கொரிந்தியர் 3:10 பரிசுத்த பவுல் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியாக தன்னை குறித்து சொல்லுகிறார். In 1 Corinthians chapter 3 and Saint Paul introduces himself as a good hewer of stone. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ ஊழியக்காரன், அவன் ஒரு சிற்பாசாரி. A saint or a saint of God, and he is a master builder. கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். The Lord hath anointed him. அவன் கல்லிலும் மரத்திலும் எந்த பொருட்களிலும் அவன் வேலை செய்யக்கூடியவன். And he is able to work in wood, stone and in any materials. இவர்களும் கூட உன்னோடு கூட இருக்கிறார். Even they too are along with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படும்படி, for this life to be built in the Lord, தேவன் தன்னுடைய ஈவாகிய ஊழியக்காரரை நமக்கு தந்திருக்கிறார். the Lord has given the servants of God a gift unto us. அவர்கள் கிறிஸ்துவின் ஈவு. They are the gift of Christ. பரிசுத்தவான்கள் சீர்படும்படி கர்த்தர் அவர்களை தந்திருக்கிறார். For the saints to be perfect
perfected the Lord hath given them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் யார்? Who are they? அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள், They are the apostles. தீர்க்கதரிசிகள், They are the prophets, சுவிசேஷகர்கள், the evangelists, மேய்ப்பர், போதகர்கள். shepherds, pastors. இவர்கள் மூலமாதான் சபையானது பக்தி விருத்தி அடைகிறது. Through them the church is being edified. இன்னொரு அர்த்தத்துல இந்த 5 விதமான ஆட்களை கொண்டுதான் ஒரு வீட்டை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் கட்டுகிறார். In another word we can say with this 5 types of officers the Lord is building his house. இந்த 5 விதமான ஊழியர்களுக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கிறது. In these 5 types of officers they have doctrine in them. அவளுக்குள்ள ஒரு ஜீவியம் இருக்கிறது. They have a life in them. அவளுடைய ஜீவியமும் உபதேசமும் சேரும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கிறது. When their life and doctrine join together it will be a blessed one. எனவேதான் பிரியமானவர்களே, இங்கே நாம் இப்படிப்பட்ட நிபுணர்களை பார்க்கிறோம். Therefore beloved we could see such people of cunning works. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. சரியான ஊழியர்களோடு ஐக்கியம் இல்லாமலே சிலர் இருக்கிறார்கள். Some people are without proper fellowship with the servants of God. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. அப்போஸ்தலரோடு கூட நீ ஐக்கியப்பட வேண்டும். You have to be unified with the apostles. அதான் பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருடைய பிரசங்கத்திலே நாம் பார்க்கிற சத்தியம். That is what the truth that we see in the preaching of Peter on the day of Pentecost. நாம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the second chapter? 2ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனம். Chapter 2 verse 42. அப்போஸ்தலர். Acts of the Apostles. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். This is how we have to be. சிலருக்கு இதெல்லாம் சரியா விளங்குறது இல்ல. Some people they are not understanding this. ஏதோ சபைக்கு வந்தோம், இந்த சபையில இருக்கிறோம், அப்படியே போகிறோம் தான் நினைக்கிறார்கள். Just for granted they do come to the church and they are leaving. நீங்கள் அப்படி இருக்க கூடாது. You should not be like that. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நீ ஐக்கியமா இருக்கணும். And you have to be unified with the doctrine of the apostles. அந்த அந்நியோன்யத்திலே நீ ஐக்கியமா இருக்க வேண்டும். And you have to be steadfast in the fellowship. அப்பம் பிக்குதல், The breaking of bread, ஜெபம் பண்ணுதல், praying, இதெல்லாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். and you have to steadfastly continue in this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே பிரியமானவர்களே, இந்த சபைக்குள் வருகிறது நல்லது, நீங்கள் வாருங்கள். Therefore beloved, coming to this church is good and you ஆனா will இந்த change. உபதேசத்தை நீ கைக்கொள்ள வேண்டும். But you have to keep this doctrine. இந்த உபதேசத்தை கைக்கொள்ளாமல் நானும் சபைக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. Without keeping this doctrine, you should not say, I too is going to the church. இந்த உபதேசத்தை நீ கைக்கொண்டிருக்கிறாயா? Have you taken this doctrine in you? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னை உருவாக்கும்படி தேவன் இவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். In order to form you, the Lord God has appointed them. அவர்கள் புத்தியுள்ள சிற்பாசாரிகளைப் போல இருக்கிறார்கள். They seems to be a wise master builder. ஆனால் நீயோ அவளோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். But you should have fellowship with them. அந்த உபதேசத்தில் நீ ஐக்கியமா இருக்க And வேண்டும். you have to be with the fellowship with the doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உபதேசத்தோடு நீ ஐக்கியப்படாமல் Without having fellowship with the doctrine. நானும் கூட்டத்துக்கு வருகிறேன், நானும் எழும்பி போறேனா என்ன லாபம்? And if you just say, I too attend the meeting and I am raising up and going. சிலர் இன்னும் இதுக்குள்ள வந்துகிட்டு ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருக்கிறாங்க. Some people are not yet being baptized even after coming here. சிலர் வந்து இன்னும் ராபோஜனம் எடுக்காத ஆட்களை உண்டு. Some people are there still, they are not taking part of the communion service. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அப்பம் பிக்குதலே உறுதியாய் தரித்திருங்கள். Therefore continue steadfastly in the ஒரு breaking of முறை bread. கூட ராபோஜனம் தடைப்பட்டு போக கூடாது. Not even a single time you should fail to take part of the communion service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Therefore obey unto this word. பிசாசு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை எழுப்பி கொண்டு போக இடம் கொடுக்காத. Don't give room for the devil to say some lame excuses and to take you away. சுத்திகரித்துக் கொண்டு நீ கர்த்தருடைய பந்தியில இருக்க வேண்டும். Sanctify yourself and be in the communion service. அப்பம் பிக்குதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in the breaking of bread. ஜெபங்களிலே கூட உறுதியாய் தரித்திருந்தார்கள். Even they continued steadfastly in prayers. வீடுகளிலும் ஜெப சத்தம் இருக்கட்டும். Even in your houses let there be a prayer voice. நடக்கிற ஜெபங்களுக்கு வாருங்கள். Come to the prayer that we do conduct நான் here. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். As I have said already. உபவாச ஜெபங்களிலே உனக்கு ஒரு அரை மணி நேரம் கேட்டா கூட ஓடி வந்துடு. Even if you get 30 minutes, come and take part in the fasting prayer. ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். You have to abide in the prayer. சபையின் ஐக்கியம் உனக்கு தேவை. You need the fellowship of the church. அவர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். They are with you. அப்பொழுதுதான் இந்த வீட்டை ஆலயத்தை கட்ட முடியும். It is then you can build this temple. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore beloved children of God, கர்த்தர் நமக்கு தந்த ஐக்கியத்தை மேன்மைப்படுத்துவோம். let us boast the fellowship what the Lord had given to us. ஜீவியம் கட்டி எழுப்பும்படி வாஞ்சிப்போம்.
ஜெபிப்போம். Let us desire for a life to be built. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Let me tell you one another thing in order to build the temple. 29ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். Chapter 29 verse 19. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். எல்லாவற்றுக்கும் மேலாய் உனக்கு ஒரு உத்தம இருதயம் தேவை. Above all you need a perfect heart. அது ஒரு அரண்மனை. That is a palace. கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. The palace which you are building for the Lord. அதே அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். That same chapter 2nd verse we could see that சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். Solomon happened to be a young man, செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. but the work that he has to do is so big, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, and it is not unto a man, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. but it is the palace which is to be built for the Lord God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த ஜீவியமே ஒரு அரண்மனை. Even this life is a palace. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அரண்மனையை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. Few years ago I get a chance to see a palace. மைசூர் மகாராஜாவின் அரண்மனை. And it is the palace of Mysore the king. என்ன அழகாக கட்டி இருக்கிறார்கள். How beautifully they have built that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஜீவியமே ஒரு அரண்மனை தான். Even this life is a palace. அரண்மனையை கட்டுவோம். Let us build the palace. ஒவ்வொரு அரண்மனையை கட்டுங்கள். Each and every one of you build a palace. கர்த்தரை மறந்து ஒரு விக்கிரக கோயிலை கட்டிடாதீங்க. Do not build a temple forgetting the Lord. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போவோம். Today let us go with a decision. கர்த்தாவே, நான் ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறேன். Lord, I am building a temple palace. அரண்மனையை கட்டுவதற்கு உனக்கு என்ன தேவை? What do you need in order to build a palace? இந்த மனுஷன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? What these man prays கர்த்தாவே, saying, இதை கட்டுவதற்கு ஒரு உத்தம இருதயத்தை அவனுக்கு தாரும். Lord, give him a perfect heart in order to build this. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு உத்தம இருதயம் நமக்கு தேவை. We need a perfect heart. இந்த உத்தம இருதயம் தான் சுத்த இருதயம். This perfect heart is a pure heart. எனவேதான் உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறான். Therefore he prays, Lord, give me an upright heart. 119ஆம் சங்கீதம் 80ஆம் வசனம். 119 Psalms verse 80. 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. Let my heart be sound in thy statutes. 51:10 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சுத்த இருதயம் என்று சொல்லுகிறார். In 51 verse 10 it says a clean heart. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். Create in me a clean heart, O Lord. சுத்த இருதயம் என்றால் என்ன? What is the meaning of a clean heart? எபிரேயர் 10:22 In Hebrews 10:22 தெளிக்கப்பட்ட இருதயம். a sprinkled heart. என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது? What it is sprinkled there? இயேசுவின் இரத்தம். The blood of Jesus. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டதான இருதயம். The heart which is sprinkled by the blood. அதுதான் உத்தம இருதயம். That is called an upright heart. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இன்றைக்கு இந்த தரிசனத்தோடு நாம் வீடுகளுக்கு செல்வோம். Today let us go home with this vision. ஒரு காலம் இந்த ஜீவியம் பாழாய் போகக்கூடாது. Let this life should not become a desolate no more. எழும்பி காரியத்தை நடப்பி. Arise and do the work. வேலையை நடத்துங்கள். You conduct the work. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். The Lord is with you. உன்னை குறித்து முன் சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோனே. It is said about you aforetime, dear Solomon. உன்னை குறித்து ஏற்கனவே காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Already the Lord had said about you the things. கர்த்தர் உன்னோடு இருப்பார். The Lord shall be with you. பிதாவாய் இருப்பார். He shall be with the Father. கைவிடாதவராய் இருப்பார். And he shall be as the one who forsook you not. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற முற்பிதாக்களின் தேவனாய் இருப்பார். And he shall be with you as a God of forefathers who searcheth after your hearts. ஞானத்தையும் உணர்வும் அறிக்கிற பரிசுத்த ஆவியாய் உன்னோடு இருப்பார். And he shall be with you as a Holy Spirit to give you the wisdom and understanding. நீ எழும்பி இந்த அரண்மனையை கட்டு. Arise and build the palace. நாம் தீர்மானிப்போமா? Shall we decide? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? அவர்கள் மாத்திரம் முழங்காலில் நில்லுங்கள். You alone stand in your knees. முடியாதவர்கள் நிற்கலாம். And if you are unable, you may stand. கர்த்தாவே, Lord, எத்தனையோ நாட்கள் so many days என்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் கவலையினமாய் இருந்திருக்கிறேன். I am careless concerning my life. நான் உம்மை மறந்து ஒரு விக்கிரக கோயிலை போலதான் கட்டி வைத்திருக்கிறேன். Forgetting you, and I have built like a temple of idols. இன்றைக்கு நான் உணர்கிறேன். Today I realize
நான் ஒரு தேவனுடைய ஆலயத்தை என்னிலே கட்ட வேண்டும். I should build a temple of God. ஒரு மாளிகையாய் நான் கட்ட வேண்டும். It should be built as a palace. இந்த வாழ்க்கையே என் ராஜாவுக்கு ஒரு அரண்மனை. Even this life happened to be a palace unto my நான் king. ஒரு அரண்மனை. I am a palace. என்னை நீ கட்டி எழுப்பு. Build me up. வாஞ்சையோடு ஜெபிப்போமா? Shall we pray with desire? இந்த ஜெபம் மௌன ஜெபம் அல்ல. This prayer is not a silent prayer. கத்தி ஜெபியுங்கள். And you pray louder. நீ கர்த்தரை விட்டுட்டு வேறொரு விக்கிரக கோயிலை கட்டிடாத. Forgetting the Lord, do not build any temple of idols. அல்ல பிசாசு தான் உள்ள வந்து குடியிருப்பான். And devil will come and reside in. பயத்தின் ஆவி உள்ள வரும். Spirit of fear will come. கலக்கத்தின் ஆவி உள்ள வரும். Spirit of trouble will come. பல விதங்களிலே உன்னை போராடும். In many ways it will struggle with இல்லை, you. இது தேவனுக்கு கட்டப்படுகிற அரண்மனை. No, this is the palace which is being built for the Lord. இது ஒரு மாளிகை. This is a palace. இது பரிசுத்த ஆலயம். It's a holy temple. இது தேவனுடைய வாசஸ்தலம். It's a habitation of God. இதை கட்டுவதற்கு எனக்கு கர்த்தர் உதவியாயிருக்கிறார். To build me, the Lord is my helper. கர்த்தருடைய ஊழியர்கள் எனக்கு உதவியாயிருக்கிறார்கள். The servants of God is my support. எழுந்து கட்டுங்கள். Arise and build. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. Arise and do the work. இப்போது கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தரட்டும். Now the Lord may him give an anointing to us. தேவ வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the power of God. அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Speak in unknown tongues. ஆவியிலே களிகூருங்கள். Rejoice in the Spirit. தவே ஏசையா தெய்வமே ஹல்லேலூயா தெய்வமே தவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. You speak the words of faith. கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல். Again and again you repeat the word of God. என் ராஜாவுக்கு நான் ஒரு மாளிகை என்று சொல். Unto my king I am a palace. என் தேவனுக்கு நான் ஒரு பரிசுத்த ஆலயம். Unto my God I am a holy temple. நான் அவருடைய வாசஸ்தலம். I am his habitation. நான் ஒரு அரண்மனை. I am a palace. என் ஜீவியத்தை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். And I have consecrated my life. ஓ கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. Oh, the power of God is touching you. வாஞ்சித்து தவிக்கிற தேவ பிள்ளையே, Oh, child of God who desire and love. தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். God gives you his anointing.